பிரதர். வணக்கம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க. பல கண்டங்கள் சூப்பர். தாண்டி இருக்கீங்க போலயே. கேட்ச பிடிக்கவே ஆமாயா. முடியல. ஆமாயா, நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன். வெளிநாட்டுக்கு மலேசியா வந்திருக்கேன். அண்ணே அருமையா இருக்கு பாக்கும்போதே. ஓகே, சோ ஹாப்பி. பெரிய வாழ்த்துக்கள். மறக்குமா நெஞ்சம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த அனுபவம், இந்த ஃபீல், இந்த நாளுக்காக வெயிட் பண்ணீங்க? ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தோம் இல்லையா? அந்த இன்டர்வியூலயே நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க. இந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் இருக்கும். நிச்சயமா அந்த ஒரு ரீவைண்ட் பட்டன் அது கரெக்டா இப்போ அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றது அது எல்லாமே பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. அவ்வளவு பாசிட்டிவா ரிசீவ் பண்றாங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு மெமரிஸ், ஸ்வீட்டான மெமரிஸ், அதுல எமோஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் அடிச்சு பயங்கரமா இருந்தது. சோ நீங்க சொல்லுங்க, இப்போ எவ்வளவு ஹாப்பி? ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரக்ஷன் அண்ணன் நானும் சேர்ந்து பண்ற ஒரு படம், எங்களுடைய கனவு. சோ அந்த கனவுல வந்து நாங்க 2 பேரும் இந்த இடத்துல வந்து இப்ப கூட வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து அது வந்து எங்களுக்கு ஃபேமிலியா இன்னும் பெருசான மாதிரி இருக்கு. இப்போ அப்போ வந்து நானும் ரக்ஷன் மட்டும் இருந்தப்போ இருந்த மாதிரி இப்போ வந்து இன்னொரு முத்தலகன், மெல்வின், பிராக்ஸ்டார் ராகுல், ஆஷிகா, ஸ்வேதா, அப்புறம் எல்லாருமே வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒன்னே சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்றதும் ஒரு ஆசை. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி. அறந்தாங்கினி ஷாக்கெல்லாம் ஹாய் ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுது. வாங்கக்கா, அப்படியே லைவ் ரெக்வெஸ்ட் கொடு. ஆமாக்கா, பாக்கவே முடியலக்கா. வாங்கக்கா. என்ன ரக்ஷன் என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல, லைவ் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே சொல்றேன், நீ பார்க்கவே முடியலக்கா வேணாங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. இல்ல இப்ப அது இப்போ அக்கா எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்குறதுன்னு தேடிட்டு இருக்கோம். நிஷாக்கா ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் ஹீரோ சார். வணக்கம் வணக்கம். ஆடலும் பாடலும் பயங்கரமா இருக்குது. அது சும்மா ஒரு என்ட்ரி. ஆக்சுவலா என் வைஃப் வந்து இதுல சேர்ந்துருக்காங்க. ஐயா ஆமா. ஓகே ஓகே அக்கா. ஹாய்க்கா. ஸ்லோ பண்ணு. நாங்க 2 பேருமே ஆக்சுவலா ஒரே ரூம்ல உட்கார்ந்து பேசுறோமா, அதனால இது மாதிரி சவுண்ட் கேக்குது. மாப்பிள்ள இப்ப நம்ம இப்படி மாத்திக்கலாம். இப்ப பாரு, டிஃபரெண்டா காட்டுவோம். ரக்ஷன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா ஆக்சுவலா இப்படி காட்டினா நான் காட்டலாம். ஹாய் தீனா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஐயா, நீங்க தான் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? வாழ்த்துக்கள்ரா ரக்ஷா, வாழ்த்துக்கள்ரா. டேய் கொஞ்சமாவது இருடா, வாழ்த்து சொல்லிக்கணும், அப்புறமா கலாய்க்கலாம்டா. செல்லக்குட்டி மறக்குமா நெஞ்சம் வாழ்த்துக்கள். உன சாவடிச்சிருவேன், நீ வராத, நீ தான் போனல்ல. மறக்காம எல்லாரும் மறக்குமா நெஞ்சம் பாருங்க, அப்பதான் நீங்க வாழ்க்கையில எதையும் மறக்காம இருப்பீங்க. கேரளால மறக்குமா நெஞ்சம் பாக்குறோம் தியேட்டர்ல, நீங்க அங்க பாருங்க. ஓகே. இல்ல இல்ல டிக்கெட் நீ பாத்துறியா? ஏய் இவன் தான் மால்ல செக் பண்ணி கூட்டிட்டு போறேன்னா, இவன் தான் செக் பண்ணி அக்கா நம்ம 2 பேரும் போய் பாப்போம்னா. எனக்கு தெரியாதுல்ல இங்கெல்லாம் தியேட்டர் எங்க இருக்குன்னு. பாலா கூட்டிட்டு போறேன்னா கொச்சின். இங்க பாரு, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து கொச்சின். சோபா எடுக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். நான் சோபா சொல்றது மாதிரி இருந்துச்சா? மாமா இருக்கும் போது நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அந்த மனுஷன் எங்கேயாவது போய் திருடிட்டாவது வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன் நான்லாம். ரக்ஷா அவ்வளோ நல்லா இருக்கணும்டா. நீ ஒரு நிறைய இடத்துல போஸ்டர் பார்த்தேன்டா. மறக்குமா நெஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அன்னைக்கு ஒரு முட்டு சந்துல வந்து ரக்ஷனோட போட்டோ வச்சு கட் அவுட் வச்சிருக்காங்கடா. தீனா சொல்றீங்க தம்பி, அங்க தம்பி சிரிப்பா சொல்றீங்க. அந்த முட்டு சந்துல ரக்ஷன் போட்டோ எல்லாம் எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் தம்பி.
சந்தா இருந்த எங்களுக்கு அதே சந்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா குரேஷியும் வந்து பாத்துட்டு இருந்தா இருந்தானா ரெக்வஸ்ட் கொடுறா குரேஷி. 4 பேர் தான் தம்பி இங்க பாரு, இன்னொரு ஸ்பெஷலா சொல்றோம். KPY டீம், எங்க ஆங்கர் ரக்ஷன் கண்டஸ்டன்ட், நாங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கோம். இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 4 பெருசவங்க இருக்காங்க. அது போதுமேடா, தியேட்டர்ல ஃபுல்லா இருக்கு. அது போதுமேடா. இல்லக்கா அக்கா, நீ ஒரு சீசன் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே எவனுக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் இப்ப டவுட். மொத்தமா நான் மாட்டேன். நல்லா இருந்த, நல்லா பேசிட்டு இருந்த, ஒரு படத்தை வாழ்த்த வந்தது தப்பாடா. தம்பி மறந்துட்டாங்கடா போற இடத்துல. என்ன இப்ப திரும்ப கேக்குறாங்க, அக்கா நீங்க எப்ப பிக் பாஸ் போவீங்க? அந்த அளவுக்கு மறக்கடிச்சிட்டேன். எலெக்ஷன்ல நிக்க போறீங்க. இந்த வாட்டி வந்து அவ்வளவு வந்து சேவை எல்லாம் பண்ணி எங்க அம்மா எல்லாம் வந்து ரொம்ப எங்கயாவது போய் நிப்போம் தம்பி. ஜோத்துக்கே கஷ்டமா இருக்கு, அங்கெல்லாம் போய் நிக்க. ரக்ஷன் ஏரியால எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாதான் ஜெயிப்பான் பாலா. எங்க ஏரியால அவன் தான் எம்எல்ஏன்னு நினைச்சிருக்காங்க. பாலா வாழ்க. இன்னைக்கு தொகுதிக்கு பாலா வரான் நோட்டீஸ் பண்றாங்க. ஏன் அப்புறம் ஏன் தீனா என்னையெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க? இல்லக்கா, ஃபர்ஸ்ட் நாங்க போயிட்டா மத்தவங்க மதிப்பாங்க. அதுல மாமா மதிக்கணும், அதுக்கப்புறம் நாங்க மதிக்கணும், அதுக்கப்புறம் 4 பேர் மதிக்கணும். எங்க மாமா போட்டு மிதிக்கணும் இருக்கு. அப்புறம் எங்க மதிக்கிறது? ஆஹா, ரக்ஷன் மதிக்கணும் மிதிக்கணும். நீ கலக்க போது இருந்து வெள்ளையாடா உங்களெல்லாம் வருது. மறக்குமான கதாநாயகன் மாதிரியா பேசுறான். நான் கேக்குறேன்டா, தியேட்டர்ல போய் டைரக்டா ரசிகருடைய அந்த கத்தல் சத்தம் அதெல்லாம் எப்படிடா இருந்தது ரக்ஷன் அண்ட் தீனா? ரொம்ப ஹாப்பிக்கா. நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஒரு விஷயம் தியேட்டர்ல வந்து அப்ளாஸ் வரும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அது சமல்ல. ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச படம். அப்படி பார்த்தா பரவாயில்ல. தீனாவோட சேர்ந்து பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ஒரு விஷயம் தெரியுமா தங்கம், நம்ம நடிச்சு ஒரு 6 மாசத்துல 3 மாசத்துல வெளில வந்துட்டா கூட இவ்வளவு ஹாப்பி இருக்கா தங்கம்? அது வருமா வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. அந்த ஏக்கத்துல வர கைத்தட்டல் தான் தங்கம் நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதனால நீ முழுசா அதை அனுபவி, நல்லா இருக்கும் சத்தியமா. அண்ட் தீனா வந்து அடுத்து டைரக்டரா வேற பயங்கரமா கலையரங்க போறாரு. எல்லா அதுல வளர்றது பெரிய விஷயம் இல்ல எனக்கு. தீனாட்ட நான் ஆங்கர் தம்பி, அவன் பெரிய லிட்டில் டாக்ஸ்க்காக சொல்றேன். எல்லாருமே வளர்ந்துருவாங்க தங்கம். ஆனா இந்த வளர்ந்தும் போது தான் கூட வளர்றாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெரிய கஷ்டம். அது அதை தீனா கரெக்டா ஃபாலோ பண்றா தங்கம். எல்லாருக்கும் வாய்ப்பு, கூட தொத்திக்கிட்டு கிடந்த எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. ஒரு நியூஸ் வந்திருக்கா பாலா, நியூஸ் அறந்தாங்கி நிஷாவின் கணவர் ரியாஸ் உல்லாச விடுதியில் கைது. நான் உண்மையிலே இந்த படத்தை பத்தி சொல்ல போறேன். உல்லாச விடுதியில் எப்படி கைது? அது பாக்குறேன், உள்ள போட்டு பாக்குறேன், படிச்சு சொல்றேன் தம்பி. அந்த மாதிரி இல்லடா அந்த படத்தை. மாமா அப்படி கிடையாதுங்கிறல்ல. அதனால வந்து தீனாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு பேர் மாலெல்லாம் போட்டு இதுல வரவேற்றாங்க. பயங்கரமா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. எங்கள் ஆங்கர் வாழ்க, எங்கள் ஆங்கர் சீசன் 5 ஆங்கர் வாழ்க. அது இல்லாம இது வந்து நம்மளோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்க மாதிரி ஆஃப் தி ஸ்கிரீன்ல நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள் போல. நான் உன்னோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன்னைய வந்து நீங்க வரும்போது உன்னைய வரவேற்கிறாங்கல்ல, என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. சோ பாலாக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்றாரு, என்ன தாட்னு கேட்டப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவன் வந்த ஸ்டேஜ வேற யாரும் அப்படி இருக்க கூடாது அப்படின்றத அவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் இன்னைக்கு வரைக்கும் பழக்கம் மறக்கல. சோ அதனால அதை பண்றான் அப்படின்ட்டு. சூப்பர் ராவாலா, தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா என்னன்னா, எங்க எல்லாருக்கும் சேர்த்து நீ பேரிட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எங்க போனாலும் எங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், என்னை காப்பாத்தின முக்கியமான ஆள்ல நீங்க 3 பேரும் முக்கியமான ஆளு. அக்ஷரனை வந்து கலக்க போது என்ன பேர் இல்லாதப்ப என் கூட சேர்ந்து இது பண்ணவரு. அப்புறம் வந்து எனக்கு பின்னாலே ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தீனா அண்ணன். அதை தாண்டி நிறைய விஷயம் தீனா எனக்கு பண்ணிருக்காரு. சோ அந்த வார்த்தைகளால இல்ல, அதை என் செயல நான் செய்வேன். நான் முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் வந்து சரத் தானே. வந்துருவான்.
ம் சரி தங்கம் பாலா, எங்களுடைய படத்தை ஆங்கர் பார்த்துட்டு அக்கா அண்ணா, எங்களுடைய ஆங்கரிங் ஆம்புலன்ஸ் நீங்க 6வது ஆம்புலன்ஸ் விட வழி இல்லைன்னா ரக்ஷனை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஊர்ல விட்டு வந்துரு. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவோம் நம்மள. சூப்பர்ரா, வாழ்த்துக்கள் தங்கம். என்ன தங்கம்? நிஷாக்கா, இந்த மறக்குமா அக்கா அக்கா நம்ம ஆக்சுவலா லிசன் டாக்ஸ்ல ஒரு ஆங்கர் உள்ள இருக்காரு. அவர் ஏதாவது கேள்வி கேட்கறாரு. நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி சந்திக்கிறோம். சொல்லிட்டு தங்கம். அக்கா, இந்த மறக்குமா நெஞ்சம்ல மறுபடியும் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அந்த ஒரு லைஃபுக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் ரியாஸ் மாமாவும் என்னைக்காவது நினைச்சு பாரு, அப்படி நடந்தா எப்படிக்கா இருக்கும்? அப்படி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஐயோ ஐயோ நான் சொல்றேன்டா, என்ன மீம் வரும்னா, இந்த சந்தானம் சொல்லுவார்ல வல்லவன் படத்துல, யாரா சத்ருவா ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்தது அப்படின்னால அந்த கவுண்டரை எடுத்து மீம் போடுவாங்க. என்னைய கலாய்ச்சிட்டீங்கடா, என் மாமனை கலாய்ங்கடா பாப்போம். அந்த மனுஷன் யாரா மறந்தா கூட போட்டு இப்போ அவரு எந்த ஜெயில எங்க உட்கார வச்சிருக்கான்னு தெரியல. நீ போயிட்டு பாரு, ஒரு தடவை பாத்துட்டு வா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டா இருந்தாங்க, ட்ரவுசர் போட சொன்னாங்கல்ல, அதுக்கே அந்த மனுஷன் என்ன முட்டி தெரியுது, கால் தெரியுது. அதெல்லாம் கிடையாது, ட்ரவுசர் போட்டு பழக்கம் இல்ல. ஐயா அழிங்கயா, கோட்டை அழிங்கயா, என் குடும்பம் மானமே போச்சு, கோட்டை அழிங்கயா. அக்கா ரொம்ப நேரம் ஆ. அக்கா அருஞ்சுனை ராஜா அப்படின்ட்டு ஒருத்தர், நிஷாக்கா தீனானாவை கொஞ்சம் கலாச்சி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கக்கா. ப்ளீஸ்க்கா, ஆடியன்ஸ் ஏதோ ரெக்வஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா கீழ ஒரு தம்பி நிஷாக்கா மேக்கப் நிறைய இருக்கான்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எவனும் போடல, நீயா படிக்காத, அவனுக்கு தெரியும் நான் மேக்கப் போடலன்னு. அக்கா கீழே ஒருத்தர் போட்டுருக்காருக்கா, இஷாக்கா ரியாஸ் மாமா என் கூட ஸ்டேஷன்ல பக்கத்துல உட்காந்துருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரும். சும்மா இருங்கடா. தீனாவை கலாய்க்கணும்னா வந்து அதுக்கு இப்ப ஒருத்தி வந்திருக்கா, அதனால அவ மட்டும்தான் அவனை கலாய்க்க முடியும். எங்களுக்கெல்லாம் பேசவே மாட்டான். அமைதி, ஆல்ரெடி லைவ் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்ப தெரியுதாடா சொல்லி விடுங்க, எவ்வளவு சொல்லி விடுங்கக்கா. பேசுவ மத்தவங்கள்ட்ட, அதுன்னு உன் பொண்டாடிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற. சரி தீனா, இப்ப கேக்குறேன், கல்யாணம் ஆகி உன் படம் ரிலீஸ் ஆகி மனைவியோட பாக்குற, உன் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன? நல்லா பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது நம்ம படம் ஆச்சே, நாங்க எல்லாம் ப்ரிவியூ எல்லாம் முன்னாடியே போய் பாத்துட்டு வந்தோம். சரி, அத பாத்துட்டு என்ன சொன்னா? நல்லா சாப்பிட்டியா காக்கான்னு கேக்குறது, ஒருத்தன் சாப்பிட்டியா காக்கான்னு கேக்குறான்டா, வயிறு எரியுதுடா. அக்கா காக்கா மட்டும் இல்ல, பறவை இனம், அனிமல்ஸ் இனம் எதுவா இருந்தாலும் அக்கா சாப்பிடும். சரி சொல்லு, அவ என்ன சொன்னா பாத்துட்டு? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா. சூப்பர். ஒண்ணு இல்லையா, அவளுக்கும் வந்து அந்த சொல்லும் போது ஒரு வெக்கம் எல்லாம் இருக்கும்ல, எப்படி நம்ம புருஷனை நம்மளே போயிட்டு அப்ரிசியேட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெக்கத்தோட சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி இல்லக்கா, இப்ப நீ பட்டி அந்த மாதிரி வெக்கம் இல்ல, நல்லா பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்றது, பரவாயில்ல. ஒரு நடிகனா பாராட்டு வாங்கிட்ட, அடுத்து இயக்குனரா பாராட்டு வாங்க போற. என் தம்பி ரக்ஷன் வந்து நிறைய ஆங்கரா பாராட்டு வாங்கிட்டான். எப்போ நீங்க ஒரு பொண்டாட்டியா பாராட்ட தம்பி ஒரு டீ வாங்கி குடியில குடி, தலை எழுத்து உங்களோட பயணிக்கிறேன் தம்பி. அக்கா சொல்லுக்கா. அதான்டா, பாலா கேட்டார்ல, முன்னாடி வந்து துல்கர் சல்மான் சாரோட ஒரு படம் நடிச்சிருந்தான், அதுவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மலையாளத்துல. இப்ப நம்ம ஊருக்கு இவ்வளவு பேரோட அன்பு சம்பாதிச்சுட்டானே, எல்லா இடத்துலயும் ரக்ஷனுக்கு கட் அவுட். அட இவனே காசு கொடுத்து வைக்க சொல்லிருக்கான், அது வேற பிரச்சனை. என்னக்கா மேக்கப் போடாம உட்கார்ந்திருக்க? பூரா பயலும் வராங்க உயிர் எடுக்க, மேக்கப் நான் அங்கிட்ட கடல் இருந்தா குதிச்சு சாப்பிடாதீங்க, ஏன்னா என் உயிரை வாங்கி தொலைக்கிறீங்க. மழையா இருக்கா? மலேசியால மறக்குமான வந்துருச்சாடா? ஆமாங்கா, இது பினாங்ல இப்ப இருக்கு, மலையெல்லாம் இருக்கு பாருங்க. படம் பார்க்க போறோம் நாளைக்கு. அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி வந்துருவோம் நாளைக்கு, எனக்கு தெரியும். இல்ல டிக்கெட் காசு இல்ல, மாமா ஜெயில இருக்காராங்க, எல்லாத்துக்கு போயிட்டு ஜெயில. அறந்தாங்கி நிசாவின் கணவர் அதிரடி கைதுன்னு ஏதாவது தமிழ் போட்டுறாதீங்க, உங்களை செஞ்சு கேக்குறேன். எல்லாம்
கிளம்பிட்டாயடா ஒட்டு மொத்தமா என் குடும்பத்தை காலி பண்றதுக்கு. மறக்குமா நெஞ்சம் படம் வாழ்த்து வந்தேன், என் நெஞ்சத்தை எப்படி ஆக்கிட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து. சொல்லுக்கா வாழ்த்துக்கா. ரொம்ப சந்தோஷம் தங்கம். இந்த 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 படம் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். லிட்டில் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னா நாங்க போன்ல வாழ்த்து சொல்லியிருப்போம், ஆனா மனதார இந்த மாதிரி முகம் பார்த்து நிஜமா அது வந்து ரக்ஷன் இருக்கானே அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லல. முத நான் வந்து குக்வித் கோமாளி ஆங்கர் வரும்போது நான் ரக்ஷன் தான் எனக்கு ஆங்கர். எனக்கு ஆங்கர்னா என்னன்னே தெரியாது. அப்ப எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து, எனக்கு ஆங்கிலம் சரியா பேச வராது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ரக்ஷன் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுப்பான். ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்கார ரக்ஷன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அன்பு தம்பி ரக்ஷன். அவன் ஹீரோவா அடுத்தடுத்து பயணங்கள் வந்து சிறப்பா அமையணும், அவன் நல்லா இருக்கணும். தீனா கிட்ட எவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் தீனா என் பக்கத்துல இருந்தான்னா, நான் நேத்து கூட நான் பாலாட்டையும் பழனியன்னையும் சொல்லிட்டு இருந்தேன். சிரிப்புடால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 1000 பேர் இருந்தாலும் தீனா பக்கத்துல இருந்தான்னா எனக்கு எங்க அப்பாட்ட இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் உணர்வேன். அது அவனுக்கு நல்லாவே தெரியும் என்னை பத்தி. அவனுங்க ஜெயிச்சாங்க, நாங்க ஜெயிச்ச மாதிரி. அவனுக்கு ஜெயிச்சா என்னமோ தெரியல, கலக்க போது யாரு டீமே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் போதும், சார்லாம் வேண்டாம். ரொம்ப சின்ன பையன். என்னடா நல்லா பேசுறாருக்கா பாருங்க, நீ பாரு கட் பண்ணி போட்டா 100 டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்க்கா. தண்ணிய சேலஞ்ச் போடுற மாதிரி 100 டே சேலஞ்ச் போடுங்கக்கா. ஏட்டா நான் ஏன் சேலஞ்ச் போடுறேன்? மொத்த டீம் அங்கதான் இருக்கு. பாருங்களா, ஒரே ரூம்ல இருந்தா லைவ் போடுறீங்களா? இதுக்கு ஒரே போன்ல லைவ் போட்டு தொலைச்சிருக்க வேண்டியதானே? இப்ப பாக்குறியா? நாங்க வேற ரூம்ல இருக்க மாதிரி காட்டவா? ரக்ஷன் எங்க இருக்கீங்க? ரக்ஷன் எங்க இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. அண்ணா நான் இங்க மலேசியாண்ணா. ஆங்கர் நீ எங்க இருக்க? நான் கொச்சின். ஆனா உண்மையிலேயே ரக்ஷனுக்கும் நிறைய ரசிகர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே, ஐயோ ஒருத்தன் பிக் பாஸ் போலையான்னு கேக்குறான்டா தீனா, கலாய்ச்சு விடுறான். இல்லக்கா போனா உடனே கலாய்ச்சு விடுவாங்களே, நீ போயிட்டு வாயேன். நான் போக மாட்டேன், அடிப்பாங்க. அக்கா நிறைய அடி வாங்கிட்டேன். இது லைவ் தான், பேக்ல சோஃபா தான் இருக்கு. ஏன் கொச்சின் சொல்றீங்க? சொல்லு, சித்தர்லான்னு சொல்ல. நீ போதான் போறதுல இது மாதிரி பேரையாவது போயிட்டு வரலாம்ல. தெரியாதுடா. மதுரை முத்தன் தலைமையில பட்டிமன்றம் வந்திருக்கேன்னு சொல்லு, சுவிட்சர்லாந்துல. மதுரை முத்தே மதுரை கிடக்குறேன், சும்மா இருக்கு. தீனாக்கும் ரக்ஷனுக்கும் வந்து நிறைய பாராட்டு வந்துகிட்டே இருக்கு, கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகி, பிக் பாஸ் டைட்டில் விட சின்னத்திரை நயன்தாராமா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் போடுவீங்க. ஒரு 90 போட்டதுக்கே கலாய்ச்சியோ தம்பி, அப்படி பேசாதீங்க தம்பி, அப்புறமா கூட பாருங்க தம்பி, அப்பதான் தம்பி போடுறாங்க. அதனால வந்து நிறைய பேருக்கு கமெண்ட் பண்றாரு. ஒருத்தர் திட்டுறாரு, கீழ ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காங்க, என்னடா உங்க ஹஸ்பண்ட் ரியாஸ வச்சு ஜெயில் வீலாக் போடுங்க. அங்க போ, அந்த 4வது டேபிள்ல போய் உட்காரு போ. கருப்பு ரோஜா சேனல்ல போடுக்கா ஜெயில் வீலாக். அவர் எப்படா ஜெயிலுக்கு போனாரு? என்னங்கடா நான் எவ்வளவு நல்லவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி படுத்துறீங்க அந்த மனுஷனை? இங்க பாரு, நான் எல்லாரு மேலயும் வந்து இந்த கேஸ் போடுவாங்க. அது என்ன கேஸ்டா? ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணா ஒரு கேஸ் போடுவாங்க, அது இல்ல, மான நஷ்ட வழக்கு. மான நஷ்ட வழக்கு மானத்துக்கே பெரிய நஷ்டமாயிடும். மறக்குமானம் படத்துல வரக்கூடிய அந்த பணத்தை நீங்க எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொடுக்கணும். சரிக்கா, கொடுத்துரும். இல்ல இல்ல, படத்துல வர பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம்னா, இனிமே நீங்க எல்லாம் படத்திலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஐயா, வருஷத்துக்கு 1 வருது, அது உங்களை மாதிரியா நாங்க டைரக்டர் ஆயிட்டோம். நாங்களே அன்றாட காட்சிகள். அக்கா சரிக்கா சரிக்கா. ஆங்கர் எது கேக்குறாரு, இவரு லிட்டில் டாக்ஸ் ஆங்கர் பாவங்க, அவரே ஒரு ஆஃப்னர் கூட்டதான் பேச வைக்கிறோங்க. பாவம் சொல்லியா அப்பல ஏதாவது கேளுமாப்ல அக்காட்டா அது மாதிரி. இல்ல தீனாட்டையும் கேளுங்க, அவங்க படம் தானே. ஆமா
அக்கா அப்புறம் நீ ஏன் வந்தேன்னு கேட்டு போறான். சும்மா இருடா, அவனே அமைதியா இருக்கான், நீ எடுத்து கொடுக்குற. இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கூட டக்குன்னு வந்து ஈகோ பார்க்காம இல்ல நானும் வரேன், தம்பி இருக்காங்களா நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த சீன் போடாம ஒண்ணுன்னா எல்லாருமே ஒன்னாயிட்டுறீங்க. இது உண்மையிலே பார்க்க அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. சொல்லிட்டேன் தங்கம், கலக்க போது யாரு டீமே ஜெயிச்சிருச்சு தங்கம். தியேட்டர்ல நீ பாக்கும்போது அந்த 15 பேர் 10 பேர் ஜெயிச்சிட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன்ல, ரக்ஷன் ஒரு இடத்துக்கு போனா அங்க யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் தேவைன்னா அந்த 10 பேர்ல ஒரு ஆளை சொல்லுவான். தீனா எங்கேயாவது போனானா ஒரு ஆர்டிஸ்டுக்கு, நீங்க இதெல்லாம் நாங்க பொய்க்கோ இல்ல இந்த கேமராக்கோ நான் சொல்லல. தீனா எடுக்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்க, அதுல ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தான். அந்த டைம்ல எனக்கு டேட் சத்தியமா இல்ல, நான் பண்ணல. ஆனா அந்த படத்துல நீங்க பாருங்க, அந்த எல்லா ஆர்டிஸ்டுமே விஜய் டிவில இருந்து சின்ன சின்ன ரோல் பண்ணி மேல வந்த எல்லா ஆர்டிஸ்டையும் தீனா அந்த படத்துல போட்டிருக்கான். அதுதான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதான் நான் சொன்னேன்ல தங்கம், தான் வளர்றது பெரிய விஷயம் இல்ல, தான் வளரும் போதே தான் கூட இருந்தவனை வளர வைக்கிறான்ல, அவன் தான் மனுஷன், அவன் ஜெயிப்பான் தங்கம். அது இவங்க ஜெயிப்பாங்க, அதுல எங்களுக்கு சந்தோஷம். இப்ப நீ அழுதுனா கரையத்துக்கு மேக்கப் கூட இல்ல தம்பி. நான் ஏன்டா அழுகணும், நீங்க இருக்கும்போது? நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா, நாம ஜெயிச்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம் மாறா. ஜெயிச்சிட்டோம். ஒருத்தர் நினைக்கிறேன் பக்கத்துல திடீர்னு இல்ல அடுத்த தமிழ்நாடு கொடுப்பான், கரெக்டா கொடுப்பான், மாமா வச்சுதான் கொடுப்பான். இல்ல அவன் டீ உண்மையிலே டீ குடிக்கணும்னா தலைவலிக்குதுன்னா அங்க அலைறான் போய் டீ கடை எங்க இருக்குன்னு. எனிவே தங்கம், வாழ்த்துக்கள்மா. லிட்டில் டாக்ஸ் அவன் தாண்டா புக் பண்ற கூட்டிட்டு போறேன்னு இருக்கான் என்னைய. படம் பார்த்த உடனே கண்டிப்பா கால் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னாதான் இப்ப ஓபி அடிச்சிருவா ஏதாச்சும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடும். படம் ரிலீஸ் ஆன ஆணவத்துல பேசுறாங்க. கட் பண்ண போறோம், ஒடியா சீக்கிரமா. நீ டீ கடையை பார்த்ததும் போதும் அங்க போய் டீ கடையில பேப்பர் படிச்சிட்டு இருப்ப, ஒடியா இங்க. கண்டிப்பா படம் எல்லாருக்குமே நிறைய விஷயம் பண்றேன், நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி தரல. அடிக்கடி அக்காட்ட அடி வாங்கி மாமா போயிட்டு இருக்காரு ஆஸ்பத்திரிக்கு, அவருக்கு ஒரு தனியா ஒரு பிரைவேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கண்டிப்பா பண்ணிடலானே, கண்டிப்பா பண்ணிடலானே, கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். Rakshan, love you, Dina, love you, bye, love you, love you, bye, bro, bye. Thank you, anchor தம்பி, thank you டா. இதுல இருந்து எப்படிடா வெளியில போறது? Thank you little thank you brother. போன கீழ போடுங்க. இருக்கா அக்காவை கட் பண்ண சொல்லுங்க. ஐயா ஓகே ஐயா சொல்லுங்க. ஐயா ஒரு மாதிரி புயல் அடிச்சு கொஞ்ச மாதிரி இருக்கா ஐயா உங்களுக்கு? ஆமா, இப்பதான் மூச்சே விடுறேன். இதுவே நேரா இருந்துச்சுன்னா இன்னும் செமையா இருக்கும், ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். நிச்சயமா ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கதை வந்து ஒரு ஸ்கூல் ரீயூனியன் ஒரு கெட் டுகெதர் போற மாதிரி, இப்போ எனக்கு வந்து ஒரு மெமரிஸ் என்னன்னா எங்களோட கெட் டுகெதர் இப்ப வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இருந்தது. நிச்சயமா ரொம்ப லவ்லியான ஒரு லைவ். ஆமா ஆமா. இங்க இருக்காரா பக்கத்துல? ரக்ஷன் அண்ணே, ரக்ஷன் அண்ணே இப்ப அதான் அண்ணே வண்டியானே ரக்ஷன் டக்குனு லைவ்ல இருந்து எங்க மலேசியா வந்துட்டாரு. ஆமா சரி ஓகே. கடைசியா ஃபேன் சார்பா ஒரே ஒரு கேள்வி. ஓகே யா, தளபதி வந்து பாலிடிக்ஸ் அபிஷியலா வந்துட்டாரு. உங்களுடைய ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா தமிழகத்துக்கு இந்த என்ட்ரி இப்போ தேவை, கரெக்டான தேவை, கரெக்டா வந்திருக்காரு. சோ கரெக்டா எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு. ஓகே சிறப்பு. தேங்க்யூ சோ மச். ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்வீட்டா ஜாயின் பண்ணி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆக்கிட்டீங்க ஒரு 10 நிமிஷத்துல. சோ ஸ்பெஷல். இந்த ஒரு வெற்றி நிச்சயமா கொண்டாடுங்க. நீங்க அங்க இருந்தாலும் இங்க செலிப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு. சோ அத ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி ரெண்டு பேருக்குமே. நன்றி நன்றி நன்றி. பாய்.